அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜிபியு படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். படம் ரிலீஸ் ஆனும்போது அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே அந்த படம் ஒரு ட்ரீட் அப்படிங்கிறது. இப்போ வரைக்குமே நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படத்தை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலையிலேருந்தே அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. தற்காலிகமாக தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து என்ன படத்தை எடுத்துட்டாங்க அவ்வளோதானா, இதெல்லாம் காசு பேர் படம் பார்த்துட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ ஒரு ஓடிடி ஒரு படத்தை வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் படம் வெளியானதுக்கு அப்புறமிருந்து சர்ச்சை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இளையராஜா அவர்கள் வழக்கு போடுறாங்க, கோர்ட்டிலேருந்து சில விஷயங்கள் வருது, பாட்டை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு அவங்களே ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆனால் அதையும் மீறுறாங்க, அதை அவங்க செய்யவே இல்லை அப்படின்னு வரும்பொழுது இளையராஜா அவர்களோட தரப்புலேருந்து இன்னும் கோபம் அதிகமாகுது. நான் ஒரு சீனியரான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நேர்லையாவது நீங்கள் இப்போ பார்த்துருக்கணும். இந்த இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயாவது மைத்திரி மூவிஸில் இருந்தோ இல்லை இயக்குனரோ இல்லை வேற யாராவது டீம் சார்ந்த ஒருத்தரோ கூப்பிட்டு பேசியோ இல்லை அவங்கள நேரில் போய் பார்த்துருந்தாலோ இளையராஜா அவர்கள் கோபம் தனிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பெரிய அமௌண்ட் கூட அவர் கேட்கல. ஸோ இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக தான் அவங்க போய் பார்த்துருக்கணும். இல்லை இதெல்லாமே அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. மீண்டும் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த அவமதிப்பு நீதிமன்றத்தையே நீங்கள் அவமதிக்கிறீங்களா அப்படின்னு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் போகுது. ஸோ மைத்திரி மூவிஸுக்கு டைரெக்டாக அது போகுதுமே அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது பண்ணுறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க நினச்சிருந்தா அந்த பார்ட்டை மட்டும் மியூசிக்கை மியூட் பண்ணிட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ போட்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து உடனே நீக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ ஓடிடி தளம் அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு இது ஒரு ப்ரெஷராக இருந்துடக்கூடாதுல்ல, என்ன உங்களுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே இளையராஜா அவர்களை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது இதை பற்றின புரிதல் இருக்கவங்க அது என்ன விஷயம் அப்படின்றது தெரியும். அகலப்பட்ட எஸ்பிபி அவர்களே வந்து ஒரு மேடையில் பாட்டு பாடும் பொழுது காப்பி உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த அன்னைக்கே இளையராஜா அவர்கள் முன் வச்சார். அப்போ நீங்கள் ஒரு படத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்றப்போ அவங்கள கேட்டால் அவங்க லேபிள் நாங்கள் வாங்கிட்டோம், அதாவது பாடல் விற்றவங்ககிட்ட நாங்கள் வாங்கிட்டோம், இந்த பாடல் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இளையராஜா தரப்பு நீங்கள் என்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கலை, என்கிட்ட நீங்கள் உரிமை வாங்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸோ எதுலேயோ வந்து இளையராஜா அவர்களோட பாடல்கள் போடுறாங்க, அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நேரில் போய் பார்க்குறாங்க, இளையராஜா அவர்கள்ட்ட சொல்லி வாழ்த்து வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்கு அந்த மனுஷன் ஒன்றும் சொல்லலை. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அஜித் மேலேயா கோபம் அப்படின்னு எல்லாருமே அதை அப்படியே திசை திருப்புறாங்க. இளையராஜா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் என்ன கோபம் இருக்க போகுது? அவருக்கு அவரோட வயசுக்கும் அஜித்தோட வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக இது பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால இது அப்படி திருப்ப வேணாம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது அஜித் வந்து இளையராஜா அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணல, இதெல்லாம் டக்குன்னு அது வளருது இல்லை. இது வந்து சின்னதாக பேசி முடிய வேண்டிய விஷயம். மைத்திரி மூவிஸுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் உண்டான இது வந்து ஒரு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆதிக் ரவிச்சந்திரன் இதில் முன்னெடுத்துருக்கலாம், அவரும் போய் இளையராஜா அவர்களை சந்திச்சுட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடியோ ரிலீஸுக்கு அப்புறமோ போய் சந்திச்சிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நேராக அஜித்துக்கு போயிட்டாங்க. அஜித் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், அவர் ஒரு நடிகராக அவருக்கு தெரியாதா, இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு தெரியாதா, வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியாதா? இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் படமே எடுத்துட்டாங்கல்ல, அஜித் வந்து கோவப்பட்டு அந்த படத்தையே நீக்குங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அதில் அவ்வளோ தலையிடவே முடியாது. அவரோட போர்ஷன் என்ன, அந்த படத்தில் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க, நடித்தேன், நான் போயிட்டேன், நீ எந்த ஓடிடிக்கு வேணால் விற்றுக்கோ, எந்த பாட்டை வேணால் பயன்படுத்திக்கோ, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படிதான் ஒரு நடிகரை பார்க்கணும், அதை தான் அவரும் விரும்புகிறாரு. ஸோ நேற்றுலேருந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும் பாருங்கள். ஓடிடிலே அவரோட படத்தை எடுத்துட்டாங்க, இனி எப்படி சேல் ஆகும் அப்படின்ற நிறைய இதில் விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்லணும்னா அஜித் கோவப்பட்டுட்டாரு. ஸோ இதை வந்து யுவன்கிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. யுவன் வேற, இளையராஜா அவர்கள் வேற. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாலே படத்தை பற்றியும் இசையை பற்றி பேசிக்கிறது உண்டு, படத்தை பற்றி பிஸ்னஸை பற்றி பேசிக்கவே மாட்டாங்க. அது ஒரு அழகான குடும்பம், அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டு. அதுதான் எனக்கு சிரிப்பு, நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து இவன் இளையராஜா அவர்கிட்ட பேசியிருக்கணும், அஜித் வந்து யுவன் சங்கர் ராஜாட்ட ஃபோன் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்பா அப்படிலாம் பேசிடணும். இது யாருக்குமே சம்மதம் இல்லாத ஒன்று. இன்னும் சொல்லணும்னா
இளையராஜா அவர்கள் ஒரு டீமே வச்சிருக்காரு. அவர் இளையராஜா அவர்களுக்கு எல்லா படமும் வரக்கூடிய புது படங்கள்லாம் பார்த்து இதில் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தலான்னு அவருக்கு இது கிடையாது இல்லை. ஒரு டீம் அமைச்சிருக்காரு. அந்த டீமுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், இந்த மாதிரி இந்த பாடல்களை படத்தில் இந்த பாடல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க என்ன பாடல் பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இளையராஜா அவர்கள்ட்ட கொண்டு போவாங்க. அவரு அங்கேருந்து நம்மகிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்களா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவருக்கு அப்புறம் தான் அவர் முடிவு எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் மாரி அவரே டைரெக்டாக வராரு அப்படின்ட்டு. அஜித் அவர்களும் அதான், சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் படம் பண்ணி கொடுக்குறேன், இசையமைப்பாளர் நீங்கள் வைக்கிறீங்க, இயக்குநரில் வைக்கிறீங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, கொடுக்குற காசுக்கு நடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு தான். இதில் இவன் எங்கே வந்தாருன்னு தெரியல. இளையராஜா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியல. இது எல்லாமே கட்டுக்கதை, இதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மிக விரைவில் வந்து அஜித்தோட ஷூட்டிங் தொடங்க போகுது அப்படின்னா செட் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆதிக்கு வந்து முழு வீச்சில் இறங்கி இதில் சம்பவம் பண்ண ரெடியாக இருக்காரு. குட் பேட் அக்லியில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு புகைப்படமாக வரும்பொழுது நம்ம என்ஜாய் பண்ணோம்ல, ரொம்ப ஸ்லிம்மாக அந்த கோட் சூட்லாம் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டே நல்லா இருந்துச்சு. 3 அஜித் இருப்பாங்க. அதை விட ஒரு மாதிரி அடுத்தபடி தரமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்குல்ல, அதுவே ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிச்சான். ஏன்னா நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் இந்த படத்துலயாச்சும் கதை இருக்கா அப்படின்றத. அவரு எமோஷன் தான் நீ குட் பேட் அக்லி கனெக்ட் பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆனால் அது கேங்ஸ்டர், எங்க கேங்ஸ்டர் மெட்டீரியல்ல எனக்கு தெரிஞ்சு தீனா அமர்க்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, தீனா படம் எடுத்துக்கங்க, அதில் எவ்வளோ சாமியாக இருப்பார். அப்படியே அந்த லைலாவோட அப்படியே உங்க ஒரு லவ் ட்ராவல் ஆகும். இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன்னா விஸ்வாசத்துலையுமே வந்து லைக் சின்னதாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருப்பார். அதாவது அந்த ஏரியாக்கில் எது பிரச்சனைனாலும் வருவார்ல. ஸோ அதெல்லாம் மீறின ஒரு கதையாக தான் இது இருக்க போகுது. மக்களுக்கு பிடிக்க போகுது, எல்லாருமே ஓவராலாக கொண்டாடணும். ஏகேவை ஆதிக்கு எப்படி பார்த்தாரோ, ஒவ்வொரு போஸ்ட் ஒட்டும் பொழுது எவ்வளோ அவர் ரசித்தாரோ அந்த மாதிரி தான் இந்த படம் ரசித்து எடுக்க போகிறாரு. அதை நான் சொன்னேன், குட் பேட் அக்லி வந்து ஒவ்வொரு போஸ்ட் ரிலீஸ் ஆகும்பொழுது எவ்வளோ கொண்டாடினாங்களோ அதை விட அதிகமாக இதை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து எழுதியிருக்காராம். அஜித் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த கதை. ஆனால் நீங்கள் கேட்க வந்தது எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இதுலையாவது இளையராஜா பாடலில் பயன்படுத்த மாட்டார்ல அப்படின்ட்டு. இப்பயும் அவருக்கு ஒரு கோபம் இல்லைங்க. இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு பாடலை பயன்படுத்தணும், இப்போ வந்து வைதேகி காத்திருந்தாலும் ஒரு பாட்டை பயன்படுத்தணும், நேராக போய் ஐயா இந்த மாதிரி ஒரு பாட்டு அஜித் அவர்களுக்கு சம்மதமே இல்லைங்க. அதான் நான் சொல்றேன், ஹீரோவுக்கு மியூசிக் டைரக்டர் சம்மதமே இல்லை, ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் ஒரு சம்மதம். அதே போல ஹீரோவுக்கும் ஒரு ஸ்டண்ட் யாராவது ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கோ சம்மதம் இல்லை. ஸ்பாட்ல வந்து நீங்க பேசும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அஜித். ஆனா இவர் ஏன் டைரக்டா போகணும், ஐயா நீங்க ஏன் அந்த பிரச்சனை முடிச்சு விடுங்க அப்படிலாம் சொல்ல. ஏன்னா கூலிலேயே இதான் நடந்துச்சு. சன் பிக்சர்ஸ் எவ்வளவு தெளிவா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன் இதே ஒரு போய் கூலிக்கு பண்ண முடியுமா? அது அவங்க டேர்ம்ஸ் என்னன்றது அவங்க பேசிப்பாங்க. ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்கன்னா இயக்குனருக்கு என்ன தேவை, அது எந்த இசையமைப்பாளர் இருக்கு, யாருக்கு என்னென்ன விஷயங்களை பிரச்சனை எல்லாம் முடியணும் அப்படின்றத அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. அப்படிதான் பிளான் இருக்கணும். ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி பாட்டை பயன்படுத்த போகிறோம். வைதேகி காத்திருந்தாலும் ஒரு பாட்டை பயன்படுத்த போகிறோம். இந்த நீங்கள் உங்கள் உரிமை வேணுமா, உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பேசினா இளையராஜா அவர்கள் அழகாக உட்காந்து சரி தம்பி இது இப்படி தான் அது அப்படி தான் இவ்வளோ இருக்குது ஆனால் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்றத பயன்படுத்திங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சிம்பிளான விஷயம். இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது ஒரு லேபிள் வர முடியாது. அப்போ எங்ககிட்ட அந்த பாட்டை அப்பயே வித்துட்டாரு அப்படின்னு யாரும் வர முடியாது. இளையராஜா அவர் சொல்லுவாங்க, என் பாட்டு நான் சைன் பண்ணி கொடுத்துறேன், யார் நீ கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். இனி வர பாடல் படத்தில், ஏன்னா ஆதிக்கு வந்து ஃபேமஸ் ஆனது இந்த ரெட்ரோ சாங்ஸ் மூலயமா தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வச்சாருன்னா அவர் கரெக்டான படத்துக்கு பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கூலியில் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. இவரோட படங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பாப்பா என்ன நடக்குது. சமீபத்தில் இட்லி கடை படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட் நடந்திருந்தது. அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் கலந்துக்க முடியல, அதான் ரசிகர்கள் கலந்துக்க முடியல, ரொம்ப ஆதங்கமா பேசியிருந்தாங்க. நான் வந்து சில்வர் டிக்கெட் வச்சிருக்கேன், கோல்டு டிக்கெட் வச்சிருக்கேன், என்னை வந்து உள்ள விடலை, இனி வந்து நான் தனுஷ் அவர்களுடைய படத்தையா இருக்கட்டும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லையா இருக்கட்டும் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம், இனி தனுஷ் அவர்களை நாங்கள் பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. 2-3 நாளா சரியான வைரலாகவுமே போய்கிட்டு இருந்தது. நேத்து தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றம் சார்பா அவங்க ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த கடிதம் வந்து அவங்களுடைய ரசிகர்களை சமாதானப்படுத்தும்னு எனக்கு தோணல. ஆனா ஏன் இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இல்ல தனுஷ் அவர்கள் வீடியோவா போடணும், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கணும்னு எல்லாம் விரும்புறாங்க. ஆனா அந்த மனுஷன் அவருக்கு உண்டான எதிரியை உள்ள சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்கன்னு தாண்டி அவங்க ரசிகர்களே அவர் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா. ஆனா அது அவருக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் ஈவெண்ட் நான் மீண்டும் சொல்றேன், தனுஷோட ஈவெண்ட்ல நான் கலந்துருக்கேன். ஒவ்வொரு படத்தோட ஆடியோ லான்ச்சோ ஒரு ஈவெண்ட்டோ நடக்கும் பொழுது நேரு ஸ்டேடியம்ல நடந்துச்சு அப்படின்னா எல்லா ஊர்களிலும் இருந்து பேருந்து வச்சு அந்த மாவட்ட தலைவர்கள், அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறவரை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி
கூட்டிகிட்டு வந்து சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இங்கே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்து மறுபடியும் வண்டியில் ஏறி அவங்க சேஃபாக ஊருக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கவர் தான் தனுஷ். ஆனால் தனுஷா எல்லா மாவட்டத்துக்குமே கேட்க மாட்டார். அவர் கூட வந்து சுப்பிரமணியன் சிவா சார் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட கால் பண்ணி எல்லாம் பத்திரமா போயிட்டாங்களா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா, கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டாக போகிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான் தனுஷ். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த நிகழ்வில் நடந்தது என்னன்னா நேரம் கருதி, அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவே. நம்ம தொடர்ந்து நிறைய ஈவெண்ட்ல பார்த்துருக்கோம், மீடியா பர்சன் நம்மளே சில இடங்களை வெளியே நிற்க வச்சிருவாங்க. இல்லை சார் 6:30க்கு மேலே க்ளோஸ் சார் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த பசங்க எங்கிருந்து அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னன்னா நம்ம அந்த பசங்க சைடில் தான் இப்போ நம்ம நின்னாகணும். ஏன்னா அவன் எங்கேயோ இருந்து வந்திருப்பான், தனுஷை பார்த்துடணும், அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டுக்காக பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த டிக்கெட்டில் வந்து அந்த டிக்கெட்டை சேல் பண்ணிட்டு இருப்பானுங்க. 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடுன்னு. அது தெரியாத மாதிரி தான் வைப்பாங்க. அதை நம்ம கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா டைம் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னா தனுஷ் எப்போ பேசுகிறாரு? பொதுவாக ஒரு ஈவெண்ட்டில் பெரிய ஹீரோஸ் தான் லாஸ்ட்டில் பேசுவாங்க. உங்களோட வேலைகள் என்ன? அவன்கிட்ட டிக்கெட் இருக்கா, அவனை உள்ளே விடணுமா, அவன் ஏதாவது கோளாரா, என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துட்டு தானே விடணும். வெளியே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவ்வளோ ரசிகர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த யாராவது கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே கான்டாக்ட் பண்ணணும். சரி, உள்ளே இருந்து யாராவது பெரிய ஆளை வர வைங்க, டிக்கெட் வச்சுருக்காங்க, உள்ள இடம் இருக்கா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெர்மிஷன்லாம் அப்பாற்பட்ட மேட்ரு. ஏன்னா ஈவெண்ட் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் என்ன பிரச்சனை, உள்ள விட வேண்டியது தானே. நம்ம இதை பற்றி அன்றைக்கே பேசியிருக்கணும். ஆனால் இது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகலை அப்படின்னா இதை வந்து தனுஷ் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. தனுஷ் காலையில் ஒரு நன்றி, நீங்கள் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்ததுக்குமே நன்றி அப்படின்னு ஒரு நன்றி கடிதம் விடுறாரு. உடனே எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே நின்னவங்களாம் மனுஷன் இல்லையா அப்படின்ட்டு. அந்த மனுஷனுக்கு அப்போ தான் விஷயமே தெரியுது. நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு, ஆனால் இது இவ்வளோ தூரம் இஷ்யூ ஆகுன்றது தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு டீட்டெயிலாக கேட்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஏரியாக்காரங்களே கான்டாக்ட் பண்ணி என்ன ஆச்சு, ஏன் தாமதமாக வந்தாங்க, ஏதாவது இஷ்யூவா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது தான் என்ன நடந்திருந்தாலும் டிக்கெட் அவங்க கையில் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்கன்றனால பெர்மிஷன் கொடுக்கல. இது வந்து அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டாங்களோ அதை விட தனுஷ் வேதனைப்பட்டிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லி, இந்த மாதிரி தனுஷுக்குமே அது பிடிக்கல. அடுத்த முறை இனிமேட்டு வரவே மாட்டேன்னு சொன்ன ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இனிமேட்டு எந்த ஆடியோ லான்ச் எது வச்சுருந்தாலும் நாங்கள் வரனான்னு பார்த்துருவோம், இனிமேட்டு நாங்கள் எப்படி வருவோம், இனிமேட்டு எப்படி நடந்துரும்னு பார்த்தாங்களே அந்த பசங்க. அதை பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. கோபம் படலை, வேதனைப்பட்டிருக்காரு. ஏன் இப்படி சொல்கிறாங்க, நம்ம அப்படி அவங்களுக்காக தானே இந்த நிகழ்வே பண்ணுறோம். நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவங்களே இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற பொழுது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்த முறை இதில் முதல்ல கவனம் செலுத்துங்க. நம்ம ஆட்களை ஒருத்தர் போடுங்க, 1க்கு 2 பேரை போடுங்க. என் ரசிகர்கள் எவன் வரான், உள்ளே அவ்வளோ சீட்டிங் இருக்குல்ல, சீட் அவ்வளோ இருக்குல்ல, எல்லாரையும் உள்ளே உட்காரவி. லேட்டாக வரானா தம்பி, நீ 1 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கடா, நீ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு உள்ளே நீ யாரையுமே நீ எவ்வளோ பேர்த்த நிற்க வைக்கிறியோ கோஆர்டினேட் பண்ண வைக்கிறியோ முக்கியம் கிடையாது. ஆனால் வெளியே நிற்க வச்சு அவ்வளோ ஆசையாக வரவன் வந்து வேதனையோடு திரும்பக்கூடாது, கோவத்தோடு திரும்பக்கூடாது. அதை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அடுத்த முறை வெளியே போடுன்னு அதுக்கு ப்ராப்பராக தனுஷ் சைடில் இருந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. தனுஷே இதை சொல்லியிருக்காரு, நீங்கள் உள்ளெல்லாம் கோஆர்டினேட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அது நிகழ்ச்சி நடக்கும், எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு, யார் வரானோ உள்ளே வரணும்னு ஆசைப்படுறான் எல்லாத்தையும் உள்ளே விடு. அவனுக்காக தான் நான் ஒரு நிகழ்ச்சி நான் நடத்துகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த முறை தான் சூப்பராக பேசியிருக்காருன்னு கூட நம்ம சொன்னோம். முதல்ல குடும்பத்தை பாருங்க, என்னை திரையில மட்டும் கொண்டாடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம சொல்லும் பொழுது நம்மளே அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்த முறை பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஷூட் போயிட்டு இருக்குல்ல, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்களோட சைட்லேயுமே சொல்லியிருக்காங்க, சார் எங்களுக்கு நீங்கள் யாருமே உங்களோட சைட்லேருந்து கோஆர்டினேட் பண்ணல, எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த டைமுக்கு மேலே வந்தால் உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் வெளியே அவங்க சைட்லேருந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க. இது பொறுப்பேற்றுக்கக்கூடியது தனுஷ் சைடில் இருந்தான். அதனால தான் அந்த அறிக்கையை உடனே விட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இதை நாங்கள் தெரிவிக்கிறோம், இனி வர நாட்களில் இது நடக்காது அப்படின்றத அது சொன்னால் அவங்க செஞ்சிருவாங்க.